அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த போஜனம் செய்கிற முறை. அதாவது போஜனம் அப்படின்னா சாப்பிட்ற முறையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது நான் சொல்லல, மகா பெரியவா சொன்னது. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம எப்படி சாப்பிட்றோம்? முதல்ல இலைய போடுறாங்க. அந்த இலை பசுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு மயங்கி போயிடாத அப்படின்னு தண்ணி தெளிக்கிறாங்களாம். வாழ்க்கையும் இதே மாதிரி தான் பசுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு மயங்கி போயிடாத அப்படின்னு தான் தண்ணி தெளிக்கிறாங்களாம். அப்புறம் சாதம் வச்சதுக்கப்புறம் குழம்பு ஊற்றுறாங்க. அந்த குழம்புல தான்கிற காய்கறிகள் இருக்கான். இந்த வெண்டைக்காய், சுண்டைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய் இதெல்லாம் தான்கிற எண்ணம் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கடந்து அடுத்த நிலைக்கு போனால் மனம் ரசமான நிலைக்கு போகுது, அமைதி நிலைக்கு போகுது அப்படிங்கிறாங்க. அந்த அமைதி நிலைக்கு போயிட்டா இந்த பாயாசம் பட்சணமெல்லாம் இனிப்பாக கிடைக்குது, பலகாரங்கள் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி தான்கிற எண்ணம் போயிருச்சு, மனம் இதமான நிலைக்கு வந்துருச்சு, ரசமான மனநிலைக்கு வந்துருச்சு, அப்புறம் இனிப்பு இறைநிலை என்கிற இனிப்பு கிடைச்சிருச்சு. அப்போது அடுத்த கட்டம் மோர். மோர் எப்படி கிடைக்குது? மோருக்கு அடுத்த நிலை ஒன்று உண்டா? பால் தயிராகுது, தயிர் வெண்ணெயாகுது, வெண்ணெய் நெய்யாகுது. ஆனால் மோருக்கு அடுத்த பிறவி இல்லை. அடுத்ததாக அது எதுவாகவும் மாறப்போகிறதில்ல. அதனால் கடைசி நிலை என்ன? அந்த சாப்பாடோட கடைசி நிலை மோர். அப்போது நோ மோர். வாழ்க்கை அவ்வளவுதான். இறைவனோடு இணைஞ்சிட்டா இந்த வாழ்க்கை நிறைய பெறும், பிறவி கிடைக்காது, அடுத்த பிறவி வேணாம் அப்படிங்கிறத எப்படி அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய வழிமுறையில் ஒரு எளிமையாக பெரியவங்க புரிய வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத மகா பெரியவா சொல்லியிருக்கார். நன்றி.